இல்லை. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளை. அப்படி தொடக்கத்திலே நாம் தொடங்கியது அழகிரிசாமி சிறுகதைகளை முழுமையாக நிறைவு செய்து தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகளை கடந்து தற்பொழுது கீரா என்கிற மகத்துவத்தினுடைய கதை 69ஆம் நாள் நிகழ்வில் நாம் பயணிக்க இருக்கிறோம். இதில் கீராவும் நானும் என இணைய இருப்பவர் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் வணக்கத்துக்குரிய ஐயா கே பழனிவேல் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல இன்றைய கதை சொல்லியாக ஐயா கீரா ஐயா அவர்களுடைய கதையான திரிபு என்கிற கதை சொல்லுவதற்காக ஆசிரியர் மேரி நிர்மலா அவர்கள் நம்மோடு பயணிக்க இருக்கிறார். மேரி நிர்மலா அவர்கள் சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் ஆவார். பணியை 37 வருடங்கள் ஆசிரியர் பணியை நிறைவு செய்த ஆசிரியர். மாணவர்கள் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்தக்கூடிய மாணவர். பணி காலத்தின் போது மாணவர்களுக்கான சீருடை, கல்வி கட்டணம், இப்படி சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய தமிழ், ஆங்கிலம், இந்தி என பல்வேறு நிலைகளில் மொழிகளாலும் சிறப்பு பெற்ற நம்முடைய மேரி அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். விருந்தோம்பலில் இவர் ரொம்ப சிறப்புக்குரியவங்க. அன்னபூர்ணி என்று சொல்லக்கூடிய இவர்கள் நல்ல சமையல் கலையில் வல்லுனர். மேத்யூ சமையல் என்கிற யூடியூப் சேனலையும் நடத்தி வருகிறார். பொது நலனிலே அக்கறை சார்ந்த இவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய திருப்பூர் வடக்கு கிளையினுடைய துணை தலைவராக பணி செய்யக்கூடிய மேரி நிர்மலா அவர்கள் நம்மோடு கதை சொல்வதாக இணைந்திருக்கிறார். அவர்கள் இருவரையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு வரவேற்று, கீராவும் பொதுச் செயலாளரே பேசலாமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை நானே கீரா ஐயாவும் நானும் என்கிற தலைப்பின் கீழ் நம்மோடு பேராசிரியர் ஐயா வணக்கத்துக்குரிய முனைவர் கே பழனிவேல் ஐயா அவர்கள் தன்னுடைய நினைவு பகிர்வை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குதா? கேக்குது பேராசிரியர். அனைவருக்கும் வணக்கம். நான் புதுவை பல்கலைக்கழக சுப்பிரமணிய பாரதியார் தமிழியர் புலத்துல பேராசிரியராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். இதற்கு முன்னால கடலூர் பெரியார் கலைக்கல்லூரியில ஒரு 23 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றி விட்டு தற்போதுதான் புதுவை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இணைந்திருக்கிறேன். இந்த பேராசிரியர் பதவிக்கு புதுவை பள்ளத்துக்கு வருவதற்கு காரணம், நான் அங்கு படித்தவன் அதே இடத்தில் வேலை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் அங்கு வந்தேன். கீரா அவர்களுடைய தொடர்பு என்பது எனக்கு புதுவை பல்கலைக்கழகத்திலேயே உருவானது. கீரா என்கிற எழுத்தாளர் எங்களுக்கு அறிமுகமானது புதுவை பல்கலைக்கழகத்தில் 89 வாக்கில் அவர் புதுவை பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார். அப்பொழுது நான் அங்கு முதுகலை பட்டம் படித்துவிட்டு முனைவர் பட்டத்திற்காக தேர்ந்திருக்கிறேன். அப்பொழுது வருகை தரு பேராசிரியராக அன்றைய துணைவேந்தர் கி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் கீரா அவர்களை அங்கு அழைத்து வந்தார். அதற்கு முன்னாலேயே இப்படி வருகை தரு பேராசிரியர்கள் சிலரை புதுவை பல்கலைக்கழக தமிழ் துறையிலே பணியமர்த்திய வேலையையும் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் செய்திருந்தார்கள். அப்படி அங்கு வந்து பணிபுரிந்தவர் முதுபெரும் திறனாய்வாளர் என்று அறியப்படுகின்ற கானா சுப்பிரமணியம் அவர்கள். கானா சுப்பிரமணியம் அவர்களிடமும் கீரா அவர்களிடமும் பாடம் கேட்கின்ற வாய்ப்பை பெற்றவன் நான். பொதுவாக கீரா அவர்களை எல்லோரும் தாத்தா என்று அழைக்கின்ற அழைப்பை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் கீரா அவர்கள் எங்களுக்கு தாத்தாவாக பிறருக்கு அறியப்பட்டவர், எங்களுக்கு அப்பாவாக மாறி போனவர். கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கிற அனைவருமே அவரை தாத்தா என்று அழைத்த காலத்தில் எங்கள் குழுவினர், குறிப்பாக என்னுடைய நண்பர்கள் குழுவினர் அனைவரும் அவரை அப்பா என்று அழைக்க தொடங்கினர். அவர் பல்கலைக்கழகத்துக்கு பணியேற்று ஒரு ஆசிரியராக, வருகை தரு பேராசிரியராக இங்கே வந்திருந்தாலும் கூட அவரது செயல்பாடுகள் ஒரு பாடத்திட்டம் சார்ந்ததாக, பாடங்களை பயிற்றுவிப்போராக அவர் இருக்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
மாறாக அவர் பல்வேறு விஷயங்களை பற்றி கலந்துரையாடிய ஒரு எழுத்தாளராக எங்களுக்கு இருந்தார்கள். இப்படி பல பேரிடம் முன்பே பாடம் கேட்ட அனுபவங்கள் எங்களுக்கு இருந்தாலும் கூட கீரா அவர்களிடம் பாடம் கேட்ட அனுபவம் என்பது மிக வித்தியாசமான ஒன்று. நான் முன்பே சொன்னது போல கானாசு அவர்களும் எங்களுக்கு பாடம் எடுத்தார்கள். அவர் உலக இலக்கியம் என்கிற ஒரு பாடத்தை எடுத்தார்கள். அவர் மடை திறந்த வெள்ளம் போல ஒரு பொழிவை நிகழ்த்தி கொண்டே இருப்பார். அவருக்கு எதிரே நாங்கள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம். அவருக்கான குறிப்பிட்ட நேரம் முடிந்தவுடன் அவரிடம் ஐயா நேரம் முடிந்து விட்டது என்று சொன்னவுடன் அவர் பாடத்தை நிறுத்திக் கொள்வார். அப்படி எதிரே இருப்பவர்களை பற்றி கவலைப்படாமல் அல்லது நாங்கள் அவரை பின்பற்றுகிறோமா என்பதை கூட யோசிக்காமல், காரணம் அவருக்கு கொஞ்சம் கண் பார்வையும் மங்கள், கொஞ்சம் காதும் குறைபாடாக இருந்த நேரம், அப்படியே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் கீரா அவர்களிடம் நாங்கள் அனைத்தையுமே கேட்டு பெற வேண்டியவர்களாக இருந்தோம். அதுதான் மிக முக்கியமானது. கேட்டால் கிடைக்கும் கீராவிடம், கேட்காமல் இருந்தால் அவருக்கு என்ன சொல்வது என்றே தெரியாது. அப்படி ஒரு பேராசிரியர் என்பவர் கலந்துரையாடல் வழியான ஒரு பேராசிரியராக அவர் எங்களுக்கு இருந்தார். அவரிடம் கேட்க எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தன, அவருக்கும் சொல்வதற்கு பல விஷயங்கள் இருந்தன. ஒரு படிப்பு அறிவற்ற அல்லது கல்வியில் பட்டம் பெறாத ஒருவர் பேராசிரியராக பணிபுரிவது என்பதும், அவரிடம் கேட்பதற்கு பல விஷயங்கள் இருப்பதும் கீராவிடம் தான் எங்களுக்கு கிடைத்தது. கீரா அவருடைய அறிவு என்பதே ஒரு வேறுபட்ட அறிவு என்பதை நாங்கள் அவரிடம் புரிந்து கொண்டோம். அவர் சொல்லுவார், நான் பள்ளிக்கூடத்திற்கு கூட மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கியதில்லை. அப்படி ஒதுங்கிய நேரத்தில் கூட நான் மழையைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன், பள்ளிக்கூடத்தை பார்க்கவில்லை என்று கூறுவார். அப்படி பள்ளிக்கூடத்தை ஏறி கற்காத ஒருவர் ஒரு எழுத்தாளராக, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக பணியாற்றியது என்பது தமிழகத்தில் அநேகமாக கீராவாகத்தான் இருக்க முடியும். ஒரு எழுத்தாளராக கீராவுக்கு பேசுவதற்கு பல்வேறு விஷயங்கள் இருந்தன, பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றலும் அவருக்கு இருந்தது. ஆனால் அந்த பேச்சு ஒரு கலந்துரையாடலாக அமைய வேண்டும், நாம் கேட்கிற கேள்விக்கான பதில்களாக அவரிடமிருந்து வர வேண்டும் என்பதுதான் கீரா அவர்களுடைய கல்வி முறை அல்லது கற்பித்தல் முறை என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அவரால் கருத்தரங்கம் போல ஒரே கருத்தை தொடர்ந்து அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்திற்கு பேச முடியாது. ஆனால் அவரால் நீண்ட நேரம் பேசக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது, அது அவருடைய இசை பற்றிய அறிவு. இசை பற்றி மிக நீளமாக பேசுகின்ற அறிவுடையவராக அவர் இருந்தார். இந்த பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இடையிடையே சில கேள்விகளை நாங்கள் கேட்டு அது தொடர்பாக அவருடைய கருத்துக்களை அறிந்து கொண்டோம். அப்படி இடையிடையில் சில கேள்விகளை கேட்பதன் மூலமாக இசை பற்றிய பல்வேறு செய்திகளை அவரிடமிருந்து கேட்க முடியுது. குறிப்பாக நாதஸ்வரம் பற்றியும் பல வாய்ப்பாடுகள் பற்றியும் அவர் இசையினுடைய பெயர்களை சொல்லி பேசுகின்ற அளவுக்கு, அதனுடைய ராகங்களின் பெயர்களை சொல்லி பேசுகிற அளவுக்கு மிக திறமை பெற்ற ஒருவராக அவர் இருந்தார். அவர் புதுச்சேரிக்கு வந்ததற்கு பிறகு ஒரு வீட்டிலே வந்து தங்கினார். குறிப்பாக லாஸ்பேட்டை என்று சொல்லுகிற ஒரு இடத்திலே ஒரு முதன்மையான தெரு அது, அதிலே தங்கியிருந்தார். அவருடைய அலுவலகமும் அங்கே இருந்தது. அவர் வந்த பணி நாட்டார் கதைகளை, புதுச்சேரி வட்டாரத்தில் இருக்கிற நாட்டார் கதைகளை சேமித்து கொடுப்பது என்கிற ஒரு ஆய்வு திட்டத்திலே அவர் பணிபுரிந்தார். அவருக்கான அலுவலகம் பல்கலைக்கழகத்திலே இல்லை, அவருடைய வீட்டிலேயே அமைத்துக் கொள்வதற்கு துணைவேந்தர் அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருந்தார்கள். அப்படியே லாஸ்பேட்டை மெயின் ரோட்டிலே அவர் வீடு இருக்கும் பொழுது அவருடைய வீட்டுக்கு கீழே ஒரு டீ கடை, எதிரே ஒரு ரெக்கார்டிங் சென்டர் இருந்தது. அவரை பார்ப்பதற்கு பல்வேறு அறிஞர்களும் எழுத்தாளர்களும் அவர் வீட்டுக்கு வருவது வழக்கம். அப்படி ஒரு முறை அவருடைய வீட்டுக்கு வந்தவர் திலகவதி ஐபிஎஸ் அவர்கள். அன்றைக்கு காவல்துறையினுடைய உயர் பதவியிலே அவர் இருந்தார். அவருடைய வீட்டிலே வந்து அவரை சந்தித்து விட்டு போகும் பொழுது அவரிடம் மிக வேடிக்கையாக அவர் சொன்ன கருத்து, தமிழ்நாட்டினுடைய எல்லா சினிமா பாடல்களும் எனக்கு மனப்பாடமாகி விட்டதம்மா. காரணம், கீழே இருக்கக்கூடியவர் நன்றாக ரெக்கார்ட் போட்டு எங்களுக்கு அந்த பாட்டை காது கிழிகிற அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறார் என்று விளையாட்டாக சொன்னார்.
அது அந்த ரெக்கார்டிங் பண்ணுகிற அந்த பகுதி போட்ட பாடல் எவ்வளவு துன்பங்களை அவருக்கு ஏற்படுத்தியது என்பதை புரிந்து கொண்ட இந்த திலகவதி அவர்கள் உடனடியாக புதுச்சேரி ஐஜி ஆபீஸ்க்கு தகவலை தெரிவித்து அங்கிருந்து வந்து அந்த ரெக்கார்டிங் சென்டருக்கு ஒரு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து விட்டு சென்றார்கள். இப்படி தொடர்ந்து நீங்கள் இப்படி போடக்கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கை அவருக்கு கொடுத்து விட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு அவருடைய வீட்டுக்கு எதிரே இந்த இவ்வளவு சத்தங்கள் கேட்காத அளவுக்கு நின்றது. அந்த அந்த வீட்டிலிருந்து அவர் அடுத்த வீட்டுக்கு குடிபெயர்ந்து போனார். அந்த குடிபெயர்ந்த போது அவை நகர் என்கிற பகுதியில இருந்த ஒரு வீடு, அதற்கு பிறகு மற்றொரு வீடு என்று ஒரு 2-3 வீடுகளுக்கு அவர் குடிபெயர்கின்ற பொழுது அந்த ஐயாவினுடைய வீட்டினுடைய பல பொருள்களை அவருடைய இடங்களில் எடுத்து போய் வைப்பது உள்ளிட்ட வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அந்த அளவுக்கு அவர் எங்களோடு மிக நெருக்கமாக இருந்தார். அப்படி அவருடைய வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவர் கணபதி அம்மா கொடுக்கக்கூடிய உணவை உண்பது, அவர் கொடுக்கக்கூடிய வித்தியாசமான உணவுப் பொருள்கள், அதாவது குறிப்பாக அந்த தெற்கு பகுதியை சார்ந்த உணவு பண்டங்கள் எங்களுக்கு கிடைத்ததுன்னா அதெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது புதுச்சேரி வழக்கிலே. அப்படிப்பட்ட சில பொருள்களை அவர் எங்களுக்கு கொடுத்து உபசரித்த விதமும் எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. அப்படி அவரோடு தொடர்ந்து உறவோடு இருந்த நாங்கள் ஒரு கட்டத்திலேயே ஒரு படிப்பை நான் முடிக்கிறேன். அது முடித்ததற்கு பிறகு முனைவர் பட்டம் என்கிற ஆய்வகத்தை நாங்கள் சமர்ப்பித்து அதற்கான பணிகளுக்கு இடையில் அவர் விட்டு நான் சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டி இருந்தது. முனைவர் பட்டம் பெற்று முனைவர் பட்டத்திற்கான ஆய்வகத்தை கொடுத்ததற்கு பின்னால் வேறு பணிகள் இல்லாமல் ஒரு பள்ளியில நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது வாரம் ஒரு முறையாவது ஐயாவை சந்திக்கிற வாய்ப்புகள் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருந்தோம். அப்படிப்பட்ட சூழலில் நான் கிட்டத்தட்ட முனைவர் பட்டத்தை கொடுத்ததற்கு பிறகு சும்மா இருக்கிற ஒரு காலம், ஒரு 3 மாதங்கள் வீட்டில் இருந்தேன். அந்த காலகட்டத்திலேயே கீராவும் நானும் சேர்ந்து திருக்குறளுக்கு உரை எழுதுகிற ஒரு முயற்சியை மேற்கொண்டோம். இது நான் எங்கும் பதிவு செய்ததில்லை இதுவரை. 1993 நான் கீராவும் நானும் இணைந்து இந்த திருக்குறளுக்கு உரை எழுதுவது என்கிற ஒரு பணியை மேற்கொண்டோம். அப்படி திருக்குறளுக்கு உரை எழுதுவதற்கான ஆர்வம் கீரா அவர்களுக்கு வந்ததற்கு காரணம், அந்த காலகட்டத்திலே சுஜாதா அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருந்தார்கள். அப்பொழுது அவர் புறநானூருக்கு உரை எழுதுவது, திருக்குறளுக்கு உரை எழுதுவது என்று தமிழ் இலக்கியங்கள் பலவற்றுக்கு உரை எழுதுகிற முயற்சியில் இந்த சுஜாதா அவர்கள் இருந்தார்கள். அந்த சூழலில் நாங்கள் திருக்குறளுக்கு ஒரு எளிய உரையை எழுதுவது என்ற நோக்கில் செயல்பட தொடங்கினோம். அப்படி எழுத வேண்டும் என்று கீரா விருப்பப்பட்டு திருக்குறளை எடுத்து படிக்க ஆரம்பித்தோம். அந்த உரை எழுதுகிற பணிக்கு நானும் அவரும் தயாரானோம். இந்த தயாரிப்பு என்பது என்னை பொறுத்தவரை ஒரு ஆய்வாளனுக்குரிய தயாரிப்பாக அது சென்றது. ஆனால் கீரா அவர்களுடைய போக்கு அந்த உரை என்பது வேறு விதமாக இருக்க வேண்டும் அவர் நினைத்திருக்கிறார். அவர் கையாலேயே ஒரு நோட்டு புத்தகத்தை தைத்து என்னிடம் கொடுத்து இதில் சில குறிப்புகளை எழுதி கொள்ளுங்கள், ஒரு அறிஞ்சொற்பொருள்களாக ஒரு குறளுக்கும் அறிஞ்சொற்பொருள்களை எழுதி கொள்ளுங்கள், அந்த அறிஞ்சொற்பொருள்களின் அடிப்படையில் நீங்களும் நானும் கலந்துரையாடி பிறகு இந்த குறளுக்கு உரை எழுதலாம் என்று என்னிடம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் நான் ஒரு ஆய்வாளன் என்கிற அடிப்படையில் நான் திருக்குறளுக்கான ஆகச்சிறந்த உரைகளை எல்லாம் வாசிப்பது, பரிமளழகர் உரையை வாசிப்பது, மூவாவினுடைய உரையை வாசிப்பது, நாமக்கல் ராமலிங்க பிள்ளையருடைய உரையை வாசிப்பது என்று பலவற்றை திரட்டி கொண்டு அவரிடம் வந்து காட்டிய பொழுது இவையெல்லாம் நமக்கு வேண்டாம், மிக எளிமையாக திருக்குறளுக்கு உரை சொல்வதற்கு நாம் மேல போகிறோம், பரிமளழகர் போல நாம் உரை சொல்வது வேண்டிய அவசியம் இனிமேல் நமக்கு இல்லை என்று சொல்லி திருக்குறளை ஒரு பக்கத்திலே எழுதி கொள்ளுங்கள், அறிஞற்பொருள்களை மற்றொரு பக்கம் எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிஞற்பொருள்களையும் இந்த திருக்குறளையும் நாம் எழுதி எடுத்துக்கொண்டு வந்திருந்தோம். அப்பொழுது அவரோடு தொடர்ந்து உரையாடுவதன் மூலமாக இந்த குறளுக்கு சரியான பொருள் எது, எளிமையான மக்களுக்கு புரியுமான உரை எது என்று எழுதுவதற்கான முயற்சியில் நாங்கள் இறங்கினோம். அப்படி இறங்கிய முதல் பகுதியே நமக்கு காமத்துப்பால் தான். அப்போது காமத்துப்பால் என்கிற பகுதிக்கு உரை எழுதுவதற்காக திட்டமிட்டு கொண்டிருந்தோம். அப்படி ஒரு சில நாட்கள் தொடர்ந்து, அதாவது வாரத்துக்கு 1 நாள் 2 நாட்கள் இப்படி நாங்கள் கூடி பேசி கொண்டு இருந்த சூழலில் எனக்கு வேறொரு பணி கிடைத்து விட்டது. 3 மாதத்துக்குள்ளே அந்த பணி
சென்னையில் இருக்கக்கூடிய மொழி அறக்கட்டளை, கிரியாவினுடைய தற்கால தமிழ் அகராதியை தொடர்ந்து மொழி அறக்கட்டளையாக அந்த அகராதி பணிகள் பிரிந்து சென்ற பொழுது அதனுடைய ஒரு அகராதி திட்டம் ஒன்று அங்கு இருந்தது மொழி அறக்கட்டளையில். அது தற்கால தமிழ் மரபு தொடர் அகராதி என்கிற ஒரு அகராதி. அந்த அகராதியிலே பொருள் எழுதுகின்ற பணிக்காக எனக்கு நேர்முக தேர்வுக்கு சென்று கிடைத்ததன் காரணமாக நான் சென்னை செல்ல வேண்டியிருந்ததனால் இந்த திருக்குறள் உரை எழுதுகிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அது திரும்பவும் கீரா அவர்களும் அதை தொடர்ந்து இந்த வேலையை செய்து முடிக்காமல் திருக்குறளுக்கு உரை எழுதாமலே அது நின்று விட்டது என்கிற ஒரு செய்தியை நான் இந்த நேரத்திலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சென்னையில் ஒரு 2 ஆண்டுகள் பணிபுரிந்து விட்டு நடுவில் வருகின்ற பொழுதெல்லாம் நான் கீராவை சென்று பார்ப்பது உண்டு, அவரோடு அளவலாவிக் கொண்டு இருப்பது உண்டு. அதற்கு பிறகு புதுவையிலேயே ஒரு பட்ட மேற்படிப்பு மையத்தில் எனக்கு பணி கிடைத்து வந்தது. அது ஒரு தற்காலிக பணி என்றாலும் கூட முழு சம்பளத்துடன் கூடிய பணி என்பதனால் அந்த பணியிலே நான் வந்து சேர்ந்திருந்தேன். அப்பொழுதெல்லாம் வாரம் ஒரு முறை அவருடைய வீட்டுக்கு செல்வது, படிப்பது, அவருக்கு வருகிற பல்வேறு இதழ்களை அவருடைய வீட்டிலேயே உட்கார்ந்து படிப்பது, சிலவற்றை வீட்டுக்கு எடுத்துக் கொண்டு வருவது என்று கல்வியல் சார்ந்த, வாசிப்பு சார்ந்த கீராவுடன் மிக நெருக்கமான தொடர்பில் நாங்கள் இருந்து கொண்டிருந்தேன். அப்படி பல கதைகள் அவருடைய வாயாலேயே சொல்ல கேட்டுக்கிறது. மிக சுவாரஸ்யமாக அவர் இந்த கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார். அதாவது எழுதி முடித்த கதை, அதை எழுதுவதற்கு முன்னால் அவர் ஒரு கருவாக இருக்கும் பொழுதே கூட அந்த கதைகளை எங்களிடம் சொல்லி கேட்டிருக்கிறேன். அப்படி இந்த சூழலில் தான் அவர் வயது வந்தவர்களுக்கு மட்டும் என்கிற அந்த பாலியல் கதைகளை அவர் எழுதியிருந்தார். பாலியல் கதைகள், மறைவாய் சொன்ன கதைகள் என்று இதயம் என்று நினைக்கிறேன், இதயம் பத்திரிகையிலே வந்த கதை ஆகியவற்றை அவர் அந்த நேரத்தில் எழுதி கொண்டிருந்தார். இந்த பாலியல் கதைகள் இப்படி எழுதலாமா வேண்டாமா என்ற பல கேள்விகள், அவருக்கு எதிரான கருத்துக்கள் என்று பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருந்த சூழலில் இந்த கதைகள் எழுதப்பட வேண்டும், எழுதுவது சரிதான் என்கிற நோக்கு எங்களுக்கு இருந்தது. காரணம், அவர் இதை எழுதுவதற்கு முன்னாலே பல முறை இந்த கதைகளை பற்றியும் அவர்களுடைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் பல முறை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார். இந்த கதைகள் நான் எழுதாமல் போனால் யாருமே இவற்றை எழுத மாட்டார்கள், அல்லது எழுதினாலும் இந்த கதைகள் எல்லாமே ஒரு பாலியல் கதைகளாக வெறும் அது சுவாரஸ்யத்துக்கு படிக்கக்கூடியதாக மாறிவிடும். ஆனால் இவை பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதுவும் கீராவினுடைய அந்த சொல் முறையில் இந்த பாலியல் கதைகள் மிக சுவாரஸ்யம் நிறைந்தவையாக இருந்ததையும் நாம் இங்கே சொல்ல வேண்டும். அப்படி அவர் வெகுவாக இந்த கதைகளை சொல்லி ஒரு சுவாரஸ்யத்தை உருவாக்குகின்ற அந்த நடை அப்படியே அவருடைய எழுத்திலும் வந்திருப்பதை நீங்கள் அந்த வயதுக்கு வந்தவர்களுக்கு மட்டும் மறைவாய் சொன்ன கதைகளை வாசிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே ஒரு திரைமறைவாக பேசப்பட்ட ஒரு கதைகளை ஒரு எழுத்திலக்கியத்திலே கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக அந்த கீராவினுடைய அந்த கதையை நாம் பார்க்கலாம். அந்த இப்படி போன்ற கதைகளிலே அவர் ஒரு முறை ஒரு வசவு ஒன்றை அவர் பயன்படுத்தி எழுதியிருந்தார். அதாவது ஒரு பாத்திரம் மற்றொரு பாத்திரத்தை பார்த்து ஒரு ஜாதியினுடைய பெயரை சொல்லி ஒரு வசவாக திட்டுகிற ஒரு வார்த்தை. அந்த வசவை ஒரு ஜாதியை குறித்து இருந்ததனால் அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அவருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். பல முறை அவற்றை போராடினார்கள். சில இடங்களில் கூட்டங்களுக்கு இடையிலே கூட சில சத்தங்களை எழுப்பியதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு முறை புதுச்சேரியிலே அவர் கலந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தில் ஒருவர் எந்திரித்து, இப்படிப்பட்ட எழுத்தாளர் நீங்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள், அவர் இப்படி எழுதியிருக்கிறாரே சரியா என்று எல்லோரும் மத்தியிலும் கேட்டார். அவர் எழுந்து கேட்க தொடங்கிய உடனே அங்கு இருந்தவர்கள் எல்லாம் அவரை சுற்றி வளைத்து பேசாதீர்கள் என்று சொன்ன பொழுது ஈரா அவர்கள் பேசட்டும் விடுங்கள், அவர் என்ன நினைக்கிறார் என்பதை இதுவரை யாரும் நேரடியாக என்னிடம் சொல்லவில்லை, இவர் கூட்டத்துக்குள்ளே வந்து பேசுகிறார், ஆனால் பேசட்டும் விடுங்கள் என்று சொன்னார். அவரும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார். அந்த அவருடைய பதிலுக்கு இவர் பேச தொடங்கிய பொழுது இவர் பேசுவதற்கு அவர் காதில் வாங்குவதற்கு அவர் தயாராக இல்லை, கோஷம் போட்டுக்கொண்டு அவர் வெளியேறிவிட்டார். அப்படி இவர் தான் பேசிய எழுதிய அந்த கருத்தினுடைய பின்புலத்தில் ஒரு எல்லல் இருக்கிறதே தவிர ஜாதிய துவேஷம் இல்லை என்பதை வெளிப்படுத்துவதற்கான இவர் முயன்றதை அவர் கேட்காமலேயே வெளியேறிவிட்டார். அப்படி இந்த அதில் கீரா அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருந்தது. இந்த இவ்வளவு பெரிய இலக்கிய சூழல் நிகழ்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 2000 ஆண்டுகளாக செவிலக்கியங்களில் இருந்து ஒரு இலக்கிய பூர்வமாக வளர்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில ஒரு கதை சொல்லப்படுகிறது,
அல்லது ஒரு விஷயம் சொல்லப்படுகிறதுனா அது எந்த தொனியில் சொல்லப்படுகிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இப்படி தமிழர்கள் இருக்கிறார்களே என்கிற வருத்தம் அவருக்கு இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அந்த வருத்தத்துக்கு காரணம் என்ன என்றால் அது நாட்டார் வழக்காற்றிலே பேசப்படுகிற முறைகளை அறியாததுதான் என்பதும், வெறும் தூய தனித்தமிழ் திராவிட இயக்கம் சார்ந்த கருத்துக்களுடைய மிகுதியின் காரணமாகத்தான் இந்த எடுத்துரைப்பு முறைகளை, கதை சொல்லல் முறைகளை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்கிற வருத்தம் அவருக்கு இருந்தது. இந்த இந்த வருத்தத்தோடவே அவர் கடைசி வரை பயணித்தார். பெரும்பாலானவர்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்வதில்லையே என்கிற வருத்தம் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. இந்த நாட்டுப்புற கதைகளை பற்றியும் அயல்நாட்டு நாட்டார் கதைகளை பற்றியும் மிக அதிகமாக அவர் படித்துக் கொண்டே இருந்தார். அயல்நாட்டில் இருந்து வருகிற, அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனாலும் அயல்நாட்டில் இருந்து வருகிற பல கதைகளை, அயல்நாட்டு எழுத்துக்களை அவர் படிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவர் அப்படி ஒரு கதை, முக்கியமான கதை, அயல்நாட்டினுடைய கதைகளை பற்றி, சீனாவினுடைய ஒரு கதையை பற்றி ஒரு முறை என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது முதியவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள், அவருடைய கருத்துக்கள் ஒரு பெரிய ஆவணங்களுக்கு சமமாக எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சீனாவினுடைய கதைகளை அவர் எனக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு வேறு சில பத்திரிகைகளும் இந்த கதையை நான் படித்திருக்கிறேன். அதாவது முதியவர்களை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த ஒரு அரசன் ஆணையிடுகிறான். அப்படி ஆணையிட்டதற்கு பிறகு அந்த ஊருக்குள்ளே ஒரு முதியவர் கூட இல்லை. அப்படி எல்லோரும் மலைக்கு அந்த பக்கம் எடுத்து போய் விட்டு வந்து விடுகிறார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் தன்னுடைய அப்பாவை விடுவது போல விட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைத்து விடுகிறார். அப்பொழுது இந்த எந்த சிக்கல் வந்தாலும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு பொக்கிஷமாக அந்த முதியவர் இருக்கிறார். அரசன் ஒரு முறை இப்படி ஒரு போட்டி வைக்கிறான். அந்த போட்டியில ஒரே சமமாக வெட்டப்பட்ட கட்டை எடுத்து வந்து கொடுத்து, இந்த கட்டையினுடைய அடி எது நுனி எது என்று தெரிவிக்க வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறான். பல பேரும் முயன்று அவனால் முடியவில்லை. இவன் தன்னுடைய அப்பாவிடம் வந்து கேட்கிறான். அப்பா சொல்கிறார், அந்த கட்டையை தண்ணீரே போடு, அது கீழே வருகிறது, அது அடிப்பக்கம் என்று சொல்கிறார். அப்படி ஒரு 3 போட்டிகளை அவர் வைக்கிறார். அதாவது தணலை, சாம்பலை கயிறாக திரிப்பது, கையால் அடிக்காமலேயே மத்தளம் அடிக்க வேண்டும் என்பது போன்ற 3 போட்டிகளை வைக்கிறார். அந்த 3 போட்டியிலும் இவன் வெற்றி பெற்று, எப்படி உன்னால் வெற்றி பெற்ற முடிந்தது என்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் என்னுடைய தலையை எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் என்று கூறி தன்னுடைய தந்தையை தான் உடனே வைத்துக் கொண்டிருப்பதை கூறுகிறார். இந்த கதையை கீரா அவர்கள் மிக சுவாரஸ்யமாக என்னுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த கதையை வந்து முதியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்து அவரிடம் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அப்ப இந்த சூழலிலே அவர் ஒரு கதையை எழுதுகிறார். அந்த கதை வந்து இந்தியா டுடேவிலே வந்த ஒரு கதை. அந்த கதையினுடைய பெயர் எனக்கு மறந்து போய்விட்டது. அந்த கதை வந்து இதுதான். ஒரு ஒரு வயதான தம்பதியர் தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுகிறார்கள். அப்படி பகிர்ந்து கொடுத்ததற்கு பின்னால் எல்லாவற்றையும் கொடுத்து முடித்து விட்டு நிம்மதியாக அவர் இருக்கிறார். அந்த நேரத்திலேயே எல்லார் மத்தியிலும் தன்னுடைய வீட்டிலே வைத்திருந்த ஒரு செப்பு குடம் நிறைய வைத்திருந்த பணத்தை எடுத்துட்டு வந்து இதிலே கொட்டி, கூடத்திலே கொட்டி, அவற்றையெல்லாம் பிரித்து தன்னுடைய மகன்களுக்கும் மகன்களுக்கும் அவர் பிரித்து கொடுத்தார். அப்பொழுது அவரோட உடன் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்தார்கள் முன்னிலே செய்கிறது செயல் நடக்கிறது. அந்த பஞ்சாயத்தார்கள் ஒருவர் சொல்கிறார், எல்லாம் சரி, ஆனா நீ இது செஞ்சது தப்பு, இந்த பணத்தை நீ வச்சுக்கிட்டு இருந்திருக்கணும், எதுக்கு கொடுத்த என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன், எல்லாத்தையும் என்னுடைய பயன்களுக்கு பிரித்து கொடுக்கலதான் எனக்கு சந்தோஷம் என்று அவர்கள் பிரித்து கொடுத்து விடுகிறார். அவ்வளோ பிரித்து கொடுத்ததுக்கு பிறகு அவருடைய நிலைமை என்ன என்றால், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீட்டிலே சாப்பிடுவது, அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டிலே சாப்பிடுவது, 3 பையன்கள் வீட்டுக்குள்ளும் சாப்பிடுவது, 3 மருமகள்களும் அவர்களை பார்த்துக் கொள்கிற விதம் வேறு மாதிரியாக இருப்பது என்று அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக துன்புற தொடங்கி, அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக ஊரை விட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஊரை விட்டு சென்றதற்கு பிறகு அந்த ஊர் முழுக்க அவர்கள் தேடுகிறார்கள். எங்கு தேடியும் அவர்கள் கிடைக்கவில்லை. குறிப்பாக முதலில் அவர் கிணற்றுகளிலே போய் பார்க்கிறார்கள், எங்க உழுது கிடக்கிறாங்களான்னு சொல்லி. அப்ப யாரும் கிடைக்கல. அப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம தேடிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரையும் உங்க தேடத்தை விட்டுடுறாங்க. எதேர்ச்சியாக ராமேஸ்வரத்திற்கு அவருடைய மூத்த மகன் வரும்பொழுது அவர்கள் அங்கு பிச்சை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். தலையில் இருந்து பார்த்தா தன்னுடைய மகன் எதிரே நிற்கிறான் என்று அந்த கதை முடியுது. இதோட முடியுதுன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவன் கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் என்கிற ஒரு கதை. இது இந்தியா டுடே பத்திரிகையிலே வந்த ஒரு கதை. இந்த இந்த கதை வந்து மிக சுவாரஸ்யமாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க இந்த கதையை. ஒரு வயசானவங்களுடைய துன்பம் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. இது வந்து இந்த கதையை கேட்டாக்கா
நடந்தது போலவே இருக்காப்பா அது வந்து அப்படின்னு கூட நான் கேட்டேன் அவர்கிட்ட. அப்ப அவர் கேட்கும்போது அவரு கதை இதோட முடியலப்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. கதை வந்து இதோட முடியல, இதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஒரு முக்கியமான கதை இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப அப்படி ஒரு முக்கியமான கதைன்னா என்ன நடந்தது? நான் ஏன் அந்த பாட்டை நீங்க எழுதலன்னு சொல்லும்போது, அது எழுத முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்று அதனுடைய உண்மை கதையை அப்ப அவர் என்கிட்ட சொன்னார். அவர் பேசிட்டு இருக்கும்போது. அது என்னன்னா, இந்த நிகழ்ச்சி நடக்குது. உண்மையில இது ராமேஸ்வரம் போய் கண்டுபிடிச்ச வரைக்கும் உண்மைதான். ராமேஸ்வரத்திலிருந்து அவங்க அப்பாவையும், அம்மாவையும் பெரிய புள்ள கொண்டுட்டு வர்றாரு. கொண்டுட்டு வந்து அவங்கள சரிப்படுத்தி இனிமேட்டு ஒழுங்கா வச்சுக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்பொழுதும் கொஞ்ச நாள் தான் இது போகுது. அதுக்கு பிறகு சின்ன வீட்ல சின்ன பையன் வீட்ல போய் சாப்பிடுங்க, நடு பையன் வீட்ல போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்புறாங்க. திரும்பவும் அந்த பழைய சிக்கல்களே வருது. அப்ப போன தடவை போன இடத்திலேயே அவங்க விட்டிருந்தா கூட அவங்க வாழ்ந்திருப்பாங்க ஒழுங்கா. ஆனா திரும்ப அழைச்சிட்டு வந்ததுனால, அவங்க குடும்பத்துக்கு பெரிய அவமானம் நேர்ந்ததாக இவங்கெல்லாம் சொன்னதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாம, அவங்க 2 பேரும் அதாவது அப்பாவும், அம்மாவும் போயிட்டு ஒரு கிணத்துல விழுந்து செத்து போறாங்க. ஆனா செத்து போனது இந்த வீட்ல இருக்கிற இந்த 3 அண்ணன் தம்பிகளுக்கும் தெரியறதில்ல, பொண்ணுங்களுக்கும் தெரியல. எங்க காணோம்னு யாரும் தேடவும் இல்ல. அப்போ ஊர்ல அந்த ஒரு கிணத்துல இருந்து நாத்தம் வருது. நாத்தம் வந்ததுக்கு அப்புறம் ஊர்ல எல்லாரும் போய் பார்க்குறாங்க. பார்த்துன்னா இவங்க 2 பேரும் உள்ள செத்து இருக்காங்க. அந்த பொணத்த பார்த்து எடுத்ததுக்கு பிறகு தான் இவங்களுக்கு தன்னுடைய அப்பா, தன்னுடைய அம்மான்னு தெரியுது. அதுவரைக்கும் இவங்கள பத்திய சிந்தனை இவங்க யாருக்கும் இல்ல என்று இந்த கதையை உண்மையிலே நடந்த கதை இது என்று என்னிடம் அவர் சொன்னார். அப்ப இந்த இந்த பாட்டை நீங்க ஏன் எழுதலன்னு கேட்கும்போது, அது உண்மையில மனத்தை கஷ்டப்படுத்துற ஒரு விஷயமாக அது இருந்ததுனால அதை நான் எழுதல. இது எழுதியிருந்தா கதைக்கு வேணா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா என்னால அதை எழுத முடியலப்பா என்று அவர் சொன்னார். அதனால இந்த மாதிரி தன்னுடைய நேரடி அனுபவங்களை தன்னுடைய கதைகளிலே எழுதுகின்ற ஒரு போக்கு கீராவிடம் இருந்ததை நான் பார்த்திருக்கேன். அதுபோல நிறைய கதைகள் ஊருக்குள்ள நடந்த நிறைய கதைகள்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு சின்ன சின்ன அதாவது சோரம் போன ஒரு சில பெண்கள், ஆனா சோரம் போன பெண்களுக்கான குழந்தைகள் இந்த பிறந்திருக்கும். அந்த குழந்தை யாருடைய சாயல்ல இருக்கு என்பது ஊர்ல இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இது போல சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய விஷயங்களே அவரு என்கிட்ட வந்து பகிர்ந்திருக்கிறார். கதைகளை பத்தியே சொல்லுவார். ஆனா இதெல்லாம் சில கதைகள் அவர் எழுதியும் இருக்கிறத நான் வந்து பார்த்திருக்கேன். அப்ப கீரானுடைய எழுத்து என்பது அவர் நேரடியாக கண்டவற்றினுடைய சாராம்சமாகத்தான் இருக்கும். அது வேணா அவர் சொன்ன விதம் வந்து சுவாரஸ்யமானதாக இருக்குமே தவிர, அவருடைய மனசுக்குள்ள அவர் அனுபவிச்ச எல்லா விஷயங்களுமே கதைக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி கதைகளை அவர் தொடர்ந்து ஒரு 3, 4 கதைகள் எழுதும்போது அவர்கிட்ட கேட்டேன். "ஏப்பா நீங்க வந்து வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு?" அப்படின்னா, "இல்ல நான் வயசாயிடுச்சுன்னு நினைக்கலப்பா. இதுதான் இயல்பு. ஒரு கட்டத்துல நம்ம மனசு இப்படிதான் நினைக்குது." அப்படின்னு சொன்னாரு. அப்பல்லாம் அவருக்கு ஒரு 80 தாண்டின ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அப்ப அவருக்கு வந்து கீரா 80 என்று ஒரு கருத்தரங்கையும் நாங்க அங்க நடத்தினோம். மாணவர்களாக சேர்ந்து நண்பர் முருகையன் என்பவர் என்னுடைய வகுப்பு தோழர். அவரு கீரா மேல ரொம்ப ஈடுபாடாக இருந்தவர். அவர் என்ன மாதிரியே என்னோட கூடுதலாகவும் அவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அவர் கீராவினுடைய அ 80 என்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஒரு நாள் கருத்தரங்கை நாங்க நடத்தினோம். அப்ப கூட என்னால ஒரு கீராவுக்கான எந்த கட்டுரையுமே நான் எழுதல. ஏன்னா அவரு ஒரு அப்பா மாதிரி கூடவே இருந்ததுனால, அவரு படிச்சு விமர்சிக்கிற அந்த நோக்கு எனக்கு வந்து வரவே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் கீராவை பற்றிய எந்த கட்டுரைகளையும் நான் எழுதல. அவருடைய கதைகளை விமர்சித்தோ அல்லது வந்து எடுத்துரைப்பில் நோக்கிலயோ தொடர்ந்து நான் எடுத்துரைப்பில் நோக்கில் நான் நிறைய எழுதிட்டு இருந்தாலும் கூட, கீராவினுடைய கதைகளை விமர்சித்து எடுத்துரைப்பில் நோக்கில எழுத முடியல. அதுக்கு காரணம் அவர் கூடவே நம்ம பயணித்தது இருந்ததாக இருக்கலாம். அப்ப இந்த 80ல கீரா 80 என்கிற ஒரு கருத்தரங்குல கூட என்னால கட்டுரை படிக்கல. ஆனா ஒரு கருத்தரங்கினுடைய தலைமையாக இருந்து பணிபுரிகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்ப அது வந்து சில காத்திரமான விமர்சனங்களை அவருடைய எழுத்து போக்குகளை பற்றி, அவருடைய எடுத்துரைப்பு முறைகளை பற்றி எழுத வேண்டிய தேவை இருக்கு. நெறைய பேரு எழுதியிருக்காங்க. கீராவை பற்றிய விமர்சனங்கள், சில புத்தகங்கள், ஆய்வுகள் வந்திருந்தாலும் கூட, அது எல்லாமே ஒரு புனைந்துரைகளாக கீராவை கொண்டாடுபவர்களுக்காக தான் இருக்கிறத நாம பார்க்க முடியுது. இப்ப இந்த இந்த கொண்டாட்டத்தை மீறி சில காத்திரமான விமர்சனங்களையும், ஆய்வுகளையும் கீரா மேல நம்ம வச்சிருந்திருக்கணும். அதுக்கான காலம் இனிமேலாவது நம்ம தொடர்ந்து வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ கீரா என்பவர் யாரு? கீராவுடைய எழுத்து என்பது என்ன? அவர் நம்மோட சேர்ந்து இருந்தவர் என்பதை தாண்டி அவருடைய எழுத்து முறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கீரா வந்து ஒரு பாரதியாரை போல இயன்ற வரைக்கும் பேசுவது போல எழுதுவது என்கிற ஒரு நோக்கை உடையவர். பாரதியார் சொல்றது பேசுவது போல எழுதுவது என்பது
என்றே பாரதியார் எழுதுகிறார். எளிய பதம் எளிய சொற்கள் எழுதணும் என்று பாரதியார் சொல்வது போல கீராவுக்கு என்று ஒரு இலக்கியம் பற்றிய ஒரு புரிதல் இருந்தது. அந்த மொழி எப்படி இருக்கணும், எழுத்துக்கான மொழி எப்படி இருக்கணும், அது பேச்சில இருந்து மிக பாரிய அளவுல வேறுபட்டு இருக்கக்கூடாது என்கிற சிந்தனை கீராவிடம் இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா அவர் சில வழக்காறுகளை சிலவற்றை எழுதுவது கூட தமிழ் மரபுக்கு எதிராகவே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் முதல் பக்கம் அப்படின்னு எழுத மாட்டார், முதல் பக்கம் அப்படின்னு நிப்பு போடுவார் நடுவுல. ஏன் இப்படி போடுறீங்கன்னு சொன்னா இதுதான் சரியானது, நாம இப்படிதான் உச்சரிக்கிறோம், முதல் பக்கம்னு தான் சொல்றோமே தவிர முதல் பக்கம் நம்ம சொல்றது கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஆனா இது சோமு டிகேசியோட ஒரு பின்புலத்துல இவர் அந்த மாதிரி எழுதி இருக்கிறத நாம பாக்குறோம். அப்ப கீராவினுடைய எழுத்து என்பது மக்கள் மொழியில இருக்கக்கூடியது என்று கீரா சொன்னாரு. ஆனா இந்த கீராவுடைய இந்த எழுத்து நடை பேச்சு எழுதுகின்ற முறை தமிழ் மொழியை சீரழிக்குது என்கிற ஒரு போக்கும் இங்க தமிழறிஞர்கள் மத்தியில இருந்தது. அது குறிப்பா ஒரு பாண்டிச்சேரியில் இருந்ததுனால பாண்டிச்சேரியில கடுமையா இவரை எதிர்த்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. குறிப்பா பாண்டிச்சேரியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பாண்டிச்சேரியில் தனித்தமிழ் கழகம் மிக சிறப்பாக இருக்கும். தனித்தமிழ்வாதிகள் தனித்தமிழ் கழகம் பேசுறாங்க, மரபினடிகள் பின்புலம், அங்கே 2-3 குழுக்கள் எல்லாம் பிரிஞ்சு பேரளவு வேலை செய்த ஒரு இடம் இன்னைக்கு வரைக்கும் அங்க தனித்தமிழுக்கான ஒரு இடம் புதுச்சேரியில இருக்கு. அப்ப இதுல மிக முக்கியமான தமிழறிஞராக ஒரு தமிழறிஞர் இருந்தார். அவருக்கு பேரு திருமுருகன் என்பவர். அந்த திருமுருகன் கீராவை ரொம்ப கடுமையாக அவருடைய எழுத்துக்களை விமர்சித்துக் கொண்டிருந்தார். இப்ப ஒரு பக்கம் கீரா தான் சொல்லுவது மக்கள் மொழி, தன்னுடைய மொழி அதுதான் எழுதணும்னு சொல்லுவதும், அந்த மக்கள் மொழியில நீங்க நிறைய தமிழ் கொலை செய்கிறீர்கள் என்று திருமுருகன் சொல்வதும் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய முரண்பட்ட ஒரு நிலை இருந்தது. ஆனா இந்த முரண்பட்ட நிலையை அவர்கள் ஆரோக்கியமாக அறிவுபூர்வமாக அணுகினார்கள் என்பதுதான் நீங்க மிக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். கீரா தன்னுடைய ஒரு கதை சொல்லி ஒரு இதழை தொடங்கினது புதுச்சேரியில தான். கதை சொல்லுகிற இதழ் தொடங்கி தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தார்கள். அதுல அப்பப்போ சின்ன சின்ன கட்டுரைகளை நான் எழுதியிருக்கேன். கீராவை பற்றி நான் ஒன்றும் எழுதுனதில்லை, கீராவை அந்த நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கோம். அந்த அந்த கதை சொல்லி இதழ இவர் முதல் பக்கம்னு சொல்லி போட்டு முதல் பக்கத்தை கீரா எழுதுவாரு. கீராவுடைய ஆசிரியர் தலையங்கம் இருக்கும். கடைசி பக்கம் திருமுருகனுக்கு ஒதுக்கி கொடுத்திருப்பார். கடைசி பக்கத்துல திருமுருகன் என்ன பண்ணுவார்னா தமிழினுடைய சிறப்பை பற்றியும் தமிழ் இலக்கணம் எப்படி இருக்கணும் என்பதை பற்றியும் திருமுருகன் எழுதினார். அப்படி எதிர்ப்பாதமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் வாய்ப்பளிக்கின்ற ஒரு போக்கை கீரா கிட்ட இருந்ததை நாம பார்த்திருக்கோம். அப்ப கீராவினுடைய எழுத்துக்கள்ல எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் நிறைய அவருடைய எல்லா கதைகளையும் படிச்சிருக்கோம். அவருடைய கோகுல கிராமத்துல இருந்து கடைசியில வந்த வேதபுரத்தாருக்கு வரைக்கும் நமக்கு எல்லாமே அந்தமான் நாயக்கர் எல்லாமே படிச்சிருந்தாலும் கூட அவருடைய மிக முக்கியமான பணி, பெரும் பேராசிரியர்கள் கூட நிகழ்த்தாத பணி அப்படின்னு சொல்ல அது அவருடைய வட்டார வழக்கு சொல்லகராஜினுடைய உருவாக்கம் தான். அது ஒரு மிகப்பெரிய கீராவினுடைய பணி. ஆனா அது அதுக்கு உரிய அங்கீகாரம் பேராசிரியர்கள் மத்தியில் ஆய்வாளர்கள் மத்தியில கிடைக்கல என்பது என்னமோ உண்மைதான். அவரு அந்த வட்டார வழக்கு அகராதியை 1982 கீரா உருவாக்கி இருக்கிறார். அதாவது ஒரு பேசுவது போல எழுதுவது என்ற பாரதியாருடைய எழுத்து முறையை பின்பற்றி இருந்த கீரா பேசுவது போல எழுதுகின்ற பொழுது பல வார்த்தைகளுக்கு பல பேருக்கு அர்த்தம் புரியல என்பதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த அர்த்தங்களை கொடுப்பதற்காக வட்டார வழக்கு அகராதி என்கிற ஒரு அகராதியை அவர் உருவாக்கி இருக்கிறாரு. அது 1982 உருவாக்கின அந்த அகராதி 26 ஆண்டுகளுக்கு பிறகு 2008 திரும்பவும் அந்த அகராதி அவரு உருவாக்கி இருந்தார். அதாவது அவருடைய சின்ன சின்ன பேப்பர் வச்சு அந்த அகராதிக்கு கூடவே வச்சு திரும்ப எழுதி ஒரு ரிவிஷன் பண்ணி அந்த அகராதியை அவர் கொண்டுட்டு வந்தார். அவர் ரிவிஷன் பண்ணி கொண்டு வந்தாருனாலும் பெரிய அளவுல ஒரு அகராதியல் நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றி அவர் கொண்டுட்டு வந்தாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவருடைய அகராதி ரொம்ப தவறா இருக்குது என்று இவர் எதிர்க்கவே தமிழ் பல்கலைக்கழகத்துல ஒரு கருத்தரங்கு நடத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதை பத்தி ஒரு கவலையுமே கீரா படல. தன்னுடைய போக்குல திரும்பவும் அந்த அகராதியை திரும்ப கொண்டுட்டு வெளியிட்டாரு. அப்ப இந்த 2 அகராதியுமே நான் படிச்சுட்டு கீராவுடைய பிறந்தநாள் விழாவில் ஒரு கட்டுரை வாசித்தேன். அது வைகோ தலைமையில சென்னையில நடந்த பிறந்தநாள் விழாவில் நான் ஒரு கட்டுரை வாசித்தேன். அந்த கட்டுரையினுடைய பேர் கீராவினுடைய வட்டார வழக்கு அகராதி ஒரு புனைவு படவல் என்ற தலைப்பு. இந்த அங்க வாசிக்கப்பட்ட கட்டுரை அதுக்கு பிறகு கீராவினுடைய கதை சொல்லி என்கிற இதழிலையும் வெளிவந்தது. இதே தலைப்புல கழனியூரனும் ஒரு கட்டுரையை
அதே இதழிலே அவர் வெளியிட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த கிட்டத்தட்ட அவருடைய வட்டார வழக்கு அகராதி என்பது ஒரு புனைவுப் பணுவலாக எப்படி இருக்கு? நீங்க எடுத்து வட்டார வழக்கு அகராதி எடுத்து படிச்சா, அங்க சொல்ற பல வட்டார வழக்குகளுக்கு சுவாரஸ்யமான தகவல்களை அவர் இணைச்சு கொடுத்திருப்பாரு. சில சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டுகளையும் அவர் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப கீராவினுடைய மொழி, அவருடைய மொழி சார்ந்த கருத்துக்கள் தான் கீராவினுடைய நிலைக்கு காரணம். அவருடைய எழுத்தாக இருந்தாலும் சரி, அவருடைய சிந்தனையாக இருந்தாலும் சரி, மொழி சார்ந்ததாக அவருடைய சிந்தனை இருப்பதை நாம பார்க்க முடியுது. வட்டாரம் சார்ந்த வட்டார வழக்குகளை முதன்மைப்படுத்துவது, வட்டார சொற்களை, அது ஐசோகிளாசஸ்ன்னு சொல்லுவோம். வழக்கு சிறப்புகள், சிறப்பான சொற்களை எடுத்து பயன்படுத்துவது. வெறும் ஆம், கொச்சை வழக்கு, பேச்சு வழக்கு சொற்களை மட்டும் நான் இங்க சொல்ல வரல. வழக்கு சிறப்புகள் என்று சொல்கிற ஐசோகிளாசஸ் நிறைய அவர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாரு. அதற்கான அகராதியை தான் அவர் வட்டார வழக்கு அகராதி என்கிற அடிப்படையில அவர் வெளியிட்டிருக்கிறார். அப்படி கீரா வந்து ஒரு மொழிக்கு மரபான மொழிக்கு எதிரானவராக, பண்டித நடைக்கு எதிரானவராக தன்னை காட்டிக் கொண்டாலும் கூட, ஒரு பண்டித நடைக்கு உடைய ஒரு அறிஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருந்ததை நான் திருமுருகனோட அவருக்கு இருந்த உறவு பத்தி சொன்னேன். இது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இந்த 2 பேருமே என்னுடைய வாழ்க்கையில முக்கியமானவர்களாக இருந்தார்கள். என்னுடைய திருமணத்தை கீராவும் திருமுருகனும் இணைந்து நடத்தி வைத்தாங்க. இப்ப இந்த மாதிரி முரண்பட்ட இருவரை இணைத்து என்னுடைய திருமணம் இங்க நடந்திருக்குது என்பதை நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். தொடர்ந்து அவரோடவே பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த COVID-19 பெருந்தொற்று வந்த காலகட்டத்துல தான் அவரை போய் என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. அதுக்கு பிறகு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய போய் அவரை பார்க்க முடியாது போயிட்டு அவரோட விலக வேண்டியதாகிடுச்சு. விலகுதுன்னா நம்ம வாழ்க்கையை விட்டு கீரா விலகி போயிட்டாரு. கீரா எப்பொழுதும் ஓய்வாகத்தான் இருப்பாரு. ஆனா அவர் போய் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு வந்து அடிக்கடி வாய்க்கல. ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை நிச்சயமா போயிடுவோம். செப்டம்பர் 16 அன்றைக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவோம். அது சில நேரங்கள்ல வந்து மாலையில விழா இருக்கும், சில நேரங்கள்ல காலையில இருக்கும். எனக்கு தெரியாது. எனக்கு எந்த நேரம் போக முடியுதோ அந்த நேரத்துக்கு போயிடுவோம். பல நேரத்துல அவர் வந்து பழனிகள் வருவாரு. நீங்க மாலையில வாப்பா, காலையில வாப்பான்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. அப்படின்னா நானே எனக்கு கிடைக்கிற நேரத்துல குடும்பத்தோட அவர்கிட்ட போயிட்டு வந்துருவேன். அப்படி அவரோடவே தொடர்ந்து அவர் புதுச்சேரிக்கு வந்த 89 தொடங்கி புதுச்சேரியை விட்டு அவரு வெளியே மறைகிற வரைக்கும் அவரோடவே தொடர்ந்து பயணித்திருக்கிறோம். அந்த பயணத்துல வந்து அவர் இலக்கியவாதியாக மட்டும் அவரோட எங்களுக்கு ஒரு பழக்கம் இல்லை. ஒரு குடும்ப உறுப்பினராக, ஒரு அப்பாவாக, தன்னுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட அவரோட பேசி, சில கருத்துக்களை அவரோட கேட்டு, அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்கிற ஒரு விதமாக என்னுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. என்ன ஒரு விஷயம்னா, கடைசியில அவரை போய் பார்க்க முடியாத ஒரு சூழல்ல இருந்தோம் என்கிற ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி, கீராவோட எனக்கு இருந்த பழக்கம், நானும் கீராவும் என்பது ஒரு ஆசிரியர் மாணவர் என்கிற அடிப்படையை தாண்டி ஒரு அப்பா பிள்ளையான ஒரு உறவு முறை இருந்தது. ஏன் சொல்லணும், இப்படிதான் சொல்லணும்னு சொன்னா, அவங்க அம்மா இறந்தப்ப அது ஒரு பெரிய துன்பமான ஒரு நிகழ்வு. அந்த துன்பமான நிகழ்வுல வந்து ஒரு 16ஆம் நாள் காரியம் பண்ணும்போது யாருக்குமே அவர் அழைப்பு விடுக்கல. என்ன வந்து போன் பண்ணி கூப்பிட்டாரு, நீ வாப்பா அன்னைக்குன்னு சொல்லி. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. போனா அங்க நிகழ்வு நடக்குது. இவரு வீட்டுல இருக்கிறாரு. குழந்தைங்க மட்டும், அவங்க பிள்ளைங்க 2 பேரும் மட்டும் அந்த அந்த காரியங்களையும் செய்யறாங்க. வேற ஒரு இடத்துல போய் செய்யறாங்க. அங்க நான் போட்டோமா பண்ண, நீ போவாங்க, நீ என் கூட இருப்பான்னு சொல்லி உட்கார வச்சிருந்தார். அப்படி வந்து குடும்பத்தோட இருந்து அவரோடவே சேர்ந்து நிறைய விஷயங்களை அவரிடமிருந்து நான் பெற்றிருக்கிறேன் என்கிற விஷயத்த இந்த கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக இந்த உலகுக்கு தெரிவிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கலை இலக்கிய பெருமன்றத்தினருக்கும் அதை சார்ந்த தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய கருத்தை இதோட நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேற ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் பேசுறேன். நன்றி பேராசிரியரே. அந்த கதை சொல்லியிருக்காங்க, அவங்க கதை சொல்ல வேண்டியிருக்கு. அப்புறம் நிறைவு பகுதியில் வச்சுக்கலாம் பேராசிரியர். நிறைய அடுத்ததாக இன்றைய தினம் கதை சொல்லக்கூடிய இந்த கதை சொல்லியவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். எல்லா நாளையும் போல அல்லாமல் இன்றைய நாள் கொஞ்சம் நேர மேலாண்மையை சரியாக கடைபிடிக்க முடியவில்லை. அதை நெறியாளர் என்கிற முறையில் நான் என்னுடைய வருத்தத்தையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். இனி வரும் காலங்களில் இது சரியாக தொடரும் என்று சொல்லி இன்றைய தினம் கதை சொல்லக்கூடிய மேரி தோழர் அவர்களை கதை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கிறோம். தோழமையே வருக, கதை தருக. என்னை ஈன்றெடுத்தேன் தாய் தந்தையருக்கும்
முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை நல்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய மன்ற பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களுக்கும் முனைவர் கருமுருகன் அவர்களுக்கும் என் வணக்கத்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் திருப்பூர் வடக்கு கிளையின் பொதுச் செயலாளர் SA காதர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் நாளும் ஒரு கதை என்ற இணையவழி நிகழ்வில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் நூற்றாண்டு கண்ட அருமை கரிசல் இலக்கிய தந்தை கி. ராஜ் நாராயணின் சிறுகதைகளில் கிருபி என்கிற சிறுகதையை அவை முன் சொல்ல இருக்கிறேன். பெண்ணாக பிறந்து விட்டார் கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பில் ஒரு தூக்கம் இறப்பில் மறு தூக்கம், இப்போது விட்டு விட்டார் எப்போதும் தூக்கமில்லை, ஆரிராரிரோ ஆரிரரோ ஆரிராரிரரோ ஆரிராரிராரிரரோ, காலமிது காலமிது கண்ணுறங்கு மகளே, காலமிதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. கிருபி என்கிற கதை ஒரு குழந்தையின் மனமாற்றத்தை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. புதுவை நகரில் ஒரு பங்களா தெரு. பங்களாவின் முன் வீடு அது. பங்களா எப்பவும் பூட்டியே இருக்கும். அந்த சொந்தக்காரர் தெக்கேலில் இருக்கிறார். தெக்கேல் என்பது பிரான்ஸ் நாடு, புதுவை வட்டார வழக்கு. 2 வருஷத்துக்கு ஒருக்க நினைத்தால் வந்து கொஞ்ச நாள் தங்கிவிட்டு போய்விடுவார். முன்வீடு வீதிக்கு பக்கத்தில் அந்த பங்களாவை ஒட்டி அமைந்தது. ஆள் சுவரில் பெரிய கிரில் கேட், அதில் ஒரு சிறிய கதவு. முன் வீட்டில் இருப்பவர்களுக்கு அது போதும். 3 பேர்கள், அம்மா அப்பா குழந்தை. குழந்தைக்கு 8 மாசம் இருக்கலாம். வீட்டின் முன்னால் அடர்ந்த வேப்பமரம். அந்த வேப்ப மரத்தை பார்ப்பதற்கே அழகாக இருக்கும். அதன் நிழலில் குழந்தை தூங்கும் நேரம் தவிர தனியாக விளையாடி கொண்டிருக்கும். தெருவில் இறங்கி விடாமல் இருக்க அந்த கேட் பாதுகாப்பாக இருக்கும். அதை பிடித்து நின்று கொண்டே குழந்தை தெருவை வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கும். தெருச்சோடி கிடக்கும் தெருவுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் உயிர் வந்துவிடும். வாரத்தின் அந்த 2 நாட்களும் பள்ளிக்கூட விடுமுறை நாட்கள். தெருவே 2 விடும். தெருவை கடந்து செல்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அந்த குழந்தையை திரும்பி பார்க்காமல் போக முடியாது. அப்படி இருக்கும் பார்க்க அழகாக. குழந்தைக்கு தெரிந்தவர்களெல்லாம் அதை பப்ளு என்று அழைத்தார்கள் பிரியத்தோடு. பிரியம் அதிகமாகும் போது அந்த பெயர் இப்படி மாறிவிடும். பப்பு, பப்பி, பப்போ, பாப்பி. பப்ளுவை பார்க்கிறவர்களுக்கு முதல் பார்வையில் தெரிவது அதன் அழகான சுருளான முடிதான். அடுத்து அதன் கண்கள். பப்ளுவின் முகம் சிரிக்கிறதா, சிரிப்பது போல் அமைந்திருக்கிறது என்று சொல்வது சிரமம். பப்ளு குட்டியை சாப்பிட வைப்பதற்கு அதன் அம்மா ரொம்ப பிரயாசப்பட வேண்டியிருந்தது. பிராக்கு காட்டிக்கொண்டே ஊட்ட வேண்டும். குயில், காகம், பறவை, வண்ணத்து பூச்சி அழகாக பறப்பதை காட்டி சாப்பாடு ஊட்ட வேண்டும். தெருவழியாக தலை நிறைத்த கிழவர் போனால் அவரை பார்த்துவிட்டு அம்மாவை பார்க்கும். அது யாரு என்பது போல அம்மா மெதுவான குரல் தாத்தா என்று சொல்லுவாள். குழந்தையும் அப்படி சொல்லி பார்க்கும். தாத்தா அதே தோற்றமுடைய பெண் போனால் ஆயா, கொஞ்சம் வயது என்றால் அக்கா, கொஞ்சம் பெரியவர் அத்தை, கொஞ்சம் பெரியவர் மாமா. இப்படியாக அந்த குழந்தை போகிற வருகிறவர்களின் வயசை வைத்து உறவு சொல்லி கூப்பிட தெரிந்து கொண்டது. அம்மா சொல்லி தந்ததை சரிபார்க்க வேண்டாமா? அதனால் அப்படி சொல்லி பார்க்கும். அவர்கள் திரும்பி பார்த்து மகிழ்ச்சியுடன் தலையசைப்பார்கள், கையாட்டி விட்டு போவார்கள். சில 2 வார்த்தை பேசிவிட்டு போவார்கள். ரொம்பவும் வயசாளி ஒருத்தர் ஒரு நாள் தனக்குத்தானே பேசி கொண்டு வந்தார். வாழ்க்கையில் ரொம்ப நொம்பலப்பட்டவர். நொம்பலப்பட்டவர் என்றால் நொந்து போனவர் என்ற அர்த்தம். எல்லா உறவுகளுமே அவரை கைவிட்டிருக்கலாம். அவரை பார்த்ததும் பப்ளு தாத்தா என்றாள். எங்கிருந்து குரல் வருகிறது? அது தன்னைத்தானே என்று சுற்றிலும் பார்த்தார் அந்த தாத்தா. திரும்பவும் பப்ளு தாத்தா என்று அழகாக அழைத்தாள். குரல் வந்த திக்கை கண்டு கொண்டார். அடடா என்றிருந்தது. அந்த வினாடியில் அவர் ஒரு தேவதை போல் தெரிந்தார். அவருக்கு வானத்திலிருந்து தேவதை இறங்கி வந்து விட்டதை போல் பரவசப்பட்டார். இந்த தாத்தாவை தெரியுமாமோ உனக்கு என்று கேட்டார் உணர்ச்சி வசப்பட்டவராய்.
குழந்தை பின்வாங்கியது. அவள் பார்த்த யாரும் இப்படி தங்கள் முகத்தை வைத்துக் கொண்டதில்லை. இளவர் தெருவில் சுற்றுமுற்றும் பார்த்தார். யாரோ ஒருத்தர் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவரிடம் தாத்தான்னு சொல்றா. வந்தவரோ அவர் பாட்டுக்கு போனார் என்றாலும் தாத்தா அதையே சொல்லி சந்தோஷப்பட்டார். நடந்து கொண்டே அதிசயத்துடன் தாத்தான்னு சொல்றாளே, தாத்தான்னு சொல்றாளே என்று சொல்லிக்கொண்டே போனார். ஏமாற்றமாக இருந்தது பப்ளுவுக்கு. அழுகை வரும் போல இருந்தது. நல்ல வேலையாக அந்நேரம் அப்பா முப்பட்டில் வந்து இறங்கினார். அப்பாவை பார்த்ததுமே பழைய பப்ளுவாகிவிட்டாள். பப்ளுவின் அப்பாவுக்கு என்ன வேலை என்று தெரியவில்லை. அடிக்கடி நாளொன்றுக்கு 32 தடவை முப்பட்டில் வந்து இறங்குவதும் போவதுமாக இருப்பார். புறப்படும் போது அதிஞாபகமாக குழந்தையிடம் டாட்டா சொல்லு, அப்பாவுக்கு டாட்டா சொல்லு என்று கேட்பார். அம்மாவும் சொல்லச் சொல்வார். ஆரம்பத்தில் குழந்தையை டாட்டாவுக்கு பழக்க பெரும்பாடாக இருந்தது. என்றாலும் தாய் தந்தையரின் விடாமுயற்சியின் காரணமாக சர்க்கஸில் மிருகத்தை பழக்குவது போல குழந்தையை பழக்கி விட்டார்கள். குழந்தை பெறுவதே இனத்துக்கு டாட்டா சொல்லுவதற்கு தானே என்பது போல இருக்கும். கடவுள் அருளால் பப்ளு பிறந்தாள். இல்லை என்றால் டாட்டா சொல்லக்கூட நமக்கு ஒரு குழந்தையே இல்லை என்று ஏங்க வேண்டியதற்கு. குழலினிது யாழினிது என்பர் மக்களின் மழலை சொல் கேளாதவர். சமத்துக்குட்டி பப்ளு டாட்டா மாத்திரமில்ல, காற்று வழி முத்தம், பிளையிங் கிஸ் தரவும் பழகிவிட்டாள். அப்பாவுக்கு தரும் பிளையிங் கிஸ் தங்களுக்கும் வேண்டும் என்று மற்ற பிள்ளைகள் அவளிடம் கேட்பார்கள். கடனே என்று தருவாள். கோச்சாது போ இந்தா அப்படிங்கிற மாதிரி தருவா. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப நன்றா இருக்கும். பள்ளி விடுமுறை நாட்களில் பப்புளுவை தூக்கி வைத்துக் கொள்ள பெரிய பெண் குழந்தைகளிடம் பலத்த போட்டி இருக்கும். அவர்கள் அவளை தங்கள் வீடுகளுக்கு தூக்கி கொண்டு போவார்கள். போகும்போதே தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஏர்கிஸ் தரும்படியும் டாட்டா சொல்லும்படியும் சொல்லுவார்கள். யார் கை நீட்டி அழைத்தாலும் பாய்ந்து சென்று அவர்களோடு ஒட்டிக்கொள்வாள் பப்ளு. அவளுடைய மந்திர புன்னகை எல்லோரையும் கவர்ந்துவிடும். இப்போது பப்ளுவுக்கு 1 வயசு முடிந்துவிட்டது. 1ஆம் ஆண்டு நிறைவு விழா அட்டகாசமாக கலகலப்பாய் நடந்து முடிந்தது. இனி மொட்டை போடணும். அந்த நாள் நெருங்க நெருங்க குழந்தையின் தலையலங்காரம் விதவிதமாக இருந்தது. இப்படியெல்லாம் கூட தலைமுடிய சிங்காரிக்கவும் முடியுமா என்பது போல் அது இருந்தது. கோவிலுக்கு கிளம்பினார்கள். மொட்டை போட சுற்றமும் நட்பும் உடன் சென்றது. இவர்கள் போய் சேர்ந்ததும் அங்கே ஒரு குழந்தைக்கு கதற கதற மொட்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த அழுகியும் கூப்பாடும் பப்ளுவை கலக்கியது. வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போவோம், இங்கே வேண்டாம் என்று பப்ளு முரண்டு பிடிக்க ஆரம்பித்தாள். அவளை தாமரிக்க ரொம்ப பிரயாசப்பட வேண்டியிருந்தது. சுற்றமும் நட்பும் அதை கண்டு சிரிப்பது பப்ளுவுக்கு பிடிக்கவில்லை. அவளுக்கு ஆதரவாக யாரும் இல்லை, அம்மா உட்பட. மொட்டை போடும் நேரம் நெருங்கியது. எப்படி தப்பிக்க அங்கிருந்து என்று தெரியல அவளுக்கு. அவளை பார்த்து மற்றவர் சிரிப்பதில் ஒரு வித்தியாசம் தெரிந்தது. அதில் ஒரு குரூரம் இருப்பது போல் பட்டது. கோவிலுக்கு புறப்படும் போதே குழந்தை தனக்கு ஏதோ ஒரு நிகழப்போகிறது என்பது போல நடந்து கொண்டது. மற்றவர்கள் அவளை கொஞ்சியதில் வித்தியாசம் இருந்தது. வா வா, இன்னைக்குத்தானே இருக்கு உனக்கு என்பது போல இருந்தது. அவளை பார்த்து சிரித்ததும் நடந்து கொண்ட விதமும். முதலில் மொட்டை போட்ட குழந்தையின் அழுகை இவளை தொற்றிக் கொள்ளுமோ என்று நினைத்து அப்பாவும் அம்மாவும் ஒரு போலி சிரிப்புடன் ஒண்ணுமில்லமா என்று சொன்ன விதம் ஏற்புடையதாக இல்லை குழந்தைக்கு. அந்நேரம் பார்த்து அங்கே வந்த பலூன்காரன் மிட்டாய்க்காரனிடம் சொன்ன விலை தந்து வாங்கி கொடுத்து அவளை கொஞ்ச நேரம் பிராக்கு காட்டினார்கள். கவனத்தை திசை திருப்பினார்கள். பிறகு மொட்டை போடும் நேரத்துக்கு கொண்டு வந்தார்கள். மொட்டை போடுகிறவன் கத்தியை தீட்டிக் கொண்டிருந்தான். அவனை பார்க்கவே பிடிக்கவில்லை பப்ளுவுக்கு. அவன் பப்ளுவை பார்த்து சிரித்தான். அவனுக்கு மேல் வரிசையில் பற்கள் ஒரு பக்கம் பூராவும் இல்லை. கிட்ட நெருங்கினா ஒரே வீடி நாத்தமா இருந்துச்சு. தன் தலையில் தண்ணீர் எடுத்து வைத்த அவனுடைய கையை பப்ளு வேகமாக தள்ளினான். அவன் சிரித்தான். சிரிக்கும் போது அவனுடைய தொண்டையில் கோழைச்செலியின் சத்தமும் சேர்ந்து விட்டது. பப்ளுவின் கைகளை மற்றவர்கள் இறுகி பிடித்துக் கொள்ள தலையில் எண்ணெய் தேய்ப்பது போல தண்ணீரை விட்டு தேய்த்தாள். பப்ளு நெளிந்தாள். உரத்த குரலில் அழுத ஆட்சேபம் தெரிவித்தாள். தன் பக்கத்துக்கு அம்மாவை அழைத்தாள். தன்னை இறுக்கி பிடித்துக் கொண்டிருப்பவர்களில் அப்பாவும் இருந்தார். அந்த இக்கட்டிலிருந்து தன்னை உடனே விடுவிக்குமாறு கூப்பாடு போட்டு அழுதாள். ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணுமில்ல.
கொஞ்ச நேரம்தான், கொஞ்ச நேரம்தான் என்று அப்பா மாறி மாறி அதையே திருப்பி திருப்பி சொன்னார்கள். தலையில் கத்தி விழுந்து விடுமோ என்று பயமாக இருந்தது. பிடி இறுகிறுக பப்ளு கத்தினாள். எந்த வகையிலும் இது நியாயமே இல்லை என்று போலிருந்தது அவள் கத்தல். இப்படி ஒரு எதிர்பாரா அவஸ்தை அவள் வாழ்நாளில் ஏற்பட்டதே இல்லை. அவள் பார்த்ததெல்லாம் சந்தோஷமான முகங்கள், பிரியமான தடவுதல்கள், இனிமையான பார்வைகள் இவைதான். இந்த வலுவந்தத்துக்கு தன்னை பெற்ற அம்மாவும் அப்பாவுமே உடந்தையாக இருப்பதை குழந்தையால் சிரித்துக் கொள்ள முடியவில்லை. சில சொற்கள் ஒலியமைப்பை மாற்றி தமிழாக்கிக் கொள்ளலாம். அப்படி ஒரு சொல் வலுவந்தம். இது பலவந்தம் என்னும் சொல்லின் தமிழ் வடிவம். இன்று நம் மக்கள் வழக்கில் இச்சொல் வலுவந்தம் செய்தார்கள் என்று பயன்பாட்டில் உள்ளது. மண்ணில் கீழே அவளுடைய கண்ணீரோடு சுருள் சுருள் முடி கொத்து கொத்தாக விழுந்தது. குழந்தையின் மனசு உடைந்து கண்ணீர் வற்றி ஏங்கி ஏங்கி கேவியது. அதை பார்த்து தாங்காமல் அவள் தாயாரும் கண்ணீர் வடித்தாள். மொட்டை ஓட்டு முடிந்தது ஒரு மட்டும். இவ்வளவுதான் என்று எல்லோரும் மேல் தொண்டியில் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதெல்லாம் பொய் என்பது போல வந்தார் பக்தர் காது குத்த. காதுகளில் அடையாள புள்ளி வைத்துக் கொடுக்க தாயாரை கூப்பிட்டார்கள். வெற்றிலை காமினால் சுண்ணாம்பு தொட்டு அடையாளம் இட்டாள் தாயார். அப்போது தன்னை தூக்கிக் கொள்ளும்படி கெஞ்சியது குழந்தை. பப்ளுவின் மொட்டை தலையை யாரோ இறுக்கி பிடித்துக் கொண்டார்கள். பெண் குழந்தை என்பதால் முதலில் இடது காதில் குத்தி தரிப்பிட்டார் பக்தர். வலது காதை சரியாக குத்த முடியவில்லை. சிறிது இடம் மாறிவிட்டது தொலை. அந்த இரண்டாவது தாக்குதலினால் அரண்டு விட்டது குழந்தை. அதற்கு பிறகு அது யாருடைய அனுசரணையோ கொஞ்சலையோ ஏற்கவில்லை. தலை குளிப்பும் சந்தன தப்பளமும் சேர்ந்து சுகமான தூக்கம் வந்துவிட்டது. அந்த தூக்கத்திலும் கேவல் பெருமூச்சு விட்டது. வெயில் காலமாதலால் பெரியவர்களும் அழுத்து போனார்கள். தூளியில் குழந்தை அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது. வந்த சுற்றமும் நட்பும் பொங்கல், பொரியல், படை, பாயாசம், கூட்டு, அவியல் என்று சாப்பிட்டு முடித்து கண்கள் அசந்த வேலை. திடீரென்று குழந்தை தூக்கத்தில் பாய்ந்து அலறி துடித்து வீறிட்டு அழுதது. தாயார் எழுந்து போய் தூளியை குலுக்கி ஆட்டி சமாதானம் செய்தாள். குழந்தை அமைதி கொள்ளவில்லை. பசியமர்த்தி படுக்க போடு என்று பாட்டி சொன்னாள். தூளியிலிருந்து எடுத்து தாயார் மறைவிடத்துக்கு கொண்டு போனால் தூளியிலிருந்து தன்னை எடுத்தது அம்மாதான் என்று கவனித்தது. அம்மா என்று தெரிந்து கொண்டதுமே கழுத்தை சேர்த்து கட்டி கொண்டு குழந்தை அழுத விதம் தாயாரையும் கண்ணீர் விட வைத்தது. அந்த மொட்ட சம்பவத்துக்கு பிறகு அந்த குழந்தையிடம் ஒரு வித்தியாசமான மாற்றம் தெரிந்தது. முன்பு போல அந்நியர்களை அது முறை சொல்லி கூப்பிடுவதில்லை. கை நீட்டி அழைப்பவரிடம் பாய்வதில்லை. அந்த மாய புன்னகை மறைந்து வேற்றுமுகம் விழுந்துவிட்டது. மலர்ந்து மலராக பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. வணக்கம் ஐயா. நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா பின்னூட்டத்தை தொடங்க. அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேட்குது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கீராவனுடைய தன்னுடைய அனுபவத்தை பேராசிரியர் பழனிவேலு அவர்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டு சிறப்பாக சொன்னார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவர் பாருங்க, அவருடைய திருமணத்துக்கு கீராவும் அவர்களுக்கு நேர் முரணாக சிந்தித்த திருமுருகன் ஐயா அவர்களும் ரெண்டு பேரும் இணைந்து நடத்தி இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. அவருடைய
அதே போல அவருடைய பழக்கத்தை, அவர் கல்லூரி நடந்து கொண்ட விதத்தை, அவர் எப்படி கலந்துரையாடல் செய்தார் என்பதை, அவருடைய நாட்டுப்புற வழக்காறுகளை எப்படி தொகுத்தார் என்பது, அந்த அகராதியை எப்படி தொகுத்தார் என்பது, அவருடைய எழுத்து பாணி எப்படி இருந்தது, அவருடைய மொழி என்பது பேசுவது போலவே எழுத வேண்டும் என்று இருந்தது. எல்லாத்தையும் ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொல்லுகிற மாதிரி ஹீராவினுடைய துணைவியார் கணபதி அம்மாவை பத்தி சொல்லாதவர்களே இல்லை. அவர் ரொம்ப கொடுத்து வச்சவர் ஹீரா அவர்கள். அந்த போட்டோவை பார்த்த உடனே அவளை வணங்கணும் போல இருக்கு, அந்த அம்மாவை வணங்கணும் போல இருக்கு. அவ்வளவு அருமையான ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் ஹீரா அவர்கள். அது நினைக்கும் போது ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. நல்ல பதிவு. திரு பழனிவேல் அவர்களுடைய பதிவு ரொம்ப அருமையான பதிவு. அதே மாதிரி கதை சொன்ன மேரி நிர்மலா தோழியர் பாட்டோடு ஆரம்பிச்சு பாட்டோடு முடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அது ஒரு வித்தியாசமான தொடக்கம், வித்தியாசமான முடிப்பு. ஒரு குழந்தையினுடைய உளவியலை அது அழகா படம் முடிச்சிருக்காரு பாருங்க. தெருவில் போறவங்களையெல்லாம் வயது பார்த்து தாத்தா என்பதும், மாமா என்பதும், அத்தை என்பதும், அக்கா என்பதும், ஆயா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தையினுடைய அறிவு, அந்த குழந்தைமையை எவ்வளவு கொண்டாட்டமா தொடங்குது பாருங்க கதை. கடைசியில தவிர்க்க முடியாது, குழந்தையை மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது என்பது தவிர்க்க முடியாதுதான். அது பெற்றோர்கள் வழக்கமா செய்யக்கூடியதான். ஆனா குழந்தையினுடைய வாழ்வில் அது எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, அது என்ன விளைவுன்னா, இவர்களுடைய ஆசைக்காக அந்த குழந்தையை முட்டை அடிச்சு காது குத்தி விருந்து வச்சு சாப்பிடுறாங்க. ஆனா அந்த இளம் குழந்தைக்கு என்ன நடக்குது? இளம் குழந்தைக்கு அந்த குழந்தைமை போய் விடுகிறது. எல்லாரையும் பார்த்த அக்கா என்றும், அம்மா என்றும், அத்தை என்றும், ஆயா என்றும், மாமா என்றும், தாத்தா என்றும் அழைத்து வந்த அந்த குழந்தை எல்லோரும் இடத்திலும் தாவி 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 போய் விளையாடுகிற அந்த குழந்தை கடைசியில அந்நியரை பார்த்து சொல்லக்கூடியது அந்த இதையே மறந்துருது. எந்த ஒரு நிகழ்ச்சி, குழந்தையினுடைய அந்த நிகழ்ச்சி குழந்தையே கொன்று விடுகிறது. அந்த குழந்தைத்தன்மை போய் அது வேறு விதமான ஒரு மனநிலைக்கு வந்து விடுகிறது. ரொம்ப அற்புதமான கதை இது. நாம எங்க தம்பியினுடைய பையனுக்கு அதே மாதிரி குழந்தைக்கு காது குத்துனாங்க. அந்த அந்த மொட்டை அடிக்கிறவரை பத்தி ரொம்ப அருமையா விவரணம் பண்றா பாருங்க. மேற்பள்ளியெல்லாம் போயிடுச்சான். கிட்ட வந்தா பீடி நாத்தம் தாங்க முடியல. எனக்கு கூட இந்த பீடி நாத்தம் பிடிக்காது. எங்க தாத்தா நிறைய பீடி குடிப்பாரு. எனக்கு என்ன வந்து கொஞ்சம் வந்தாருன்னா ஓடிட்டு வரானே, ஏன்னா அந்த பீடி நாத்தம் பிடிக்காது. ஆனா தனுஷ்கோடி ஒரு கதையில அந்த மகள் வந்து அப்பா வந்து மகளை கட்டி பிடிக்கும் போது அவர் மேல அடிக்கூடிய அந்த பீடி நாத்தம் ரசிக்கிறாவும். இலக்கியத்துல எப்படி பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க. இங்கே அந்த பீடி நாத்தம் அந்த குழந்தைக்கு ஒத்துக்கல. அதே மாதிரி எங்க தம்பி குழந்தைக்கு காது குத்த வரும்பொழுது ஒரு காது குத்திட்டாங்க. இந்த கதையில வந்து வலது காதை வந்து அடையாளம் வந்து தவறி போச்சுன்றாரு. ரெண்டாவது காது அவர் வயசானவராச்சா கையை நடுங்கி குத்தவே முடியல. இந்த பையன் போட்ட கூச்சல்ல நாங்களே ஒரு முடி கொட்ட குத்துனது போதும்ட்டு ஒரு காதோட இப்ப மாடர்னா குத்துறாங்க பாருங்க. நவீன முறையில பசங்க எல்லாம் ஒரு காது மட்டும் குத்தி தோடு போட்டுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவன் அப்பவே அவன் ஒரு காதோட நின்று போச்சு. அந்த மாதிரி அருமையான கதை, ரொம்ப அழகா சொன்னாங்க. பாட்டோடு தொடங்கி பாட்டோடு முடித்த தோழியர் நிர்மலா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தன்னுடைய பகிர்வுகளை சிறப்பாக முன்வைத்த பேராசிரியர் பழனிவேல் அவர்களுக்கும், கதை சொன்ன சகோதரி மேரி நிர்மலா அவர்களுக்கும், இதற்கு களம் வைத்துக் கொடுத்த கலையிலக்கிய பெருமன்ற பொறுப்பாளர்களுக்கும் அன்பு, நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி தோழமையே. சிவசுப்பிரமணிய தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கீராவை பற்றி சொன்ன பேராசிரியர் திரு குழந்தைவேலு அவர்கள் புதிய செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறளுக்கு எளிமையான தெளிவுரை அது கிடைக்காம போயிட்டு அப்படின்னு நம்ம ஒரு நமக்கு ஒரு இயக்கமா தான் இருக்கு. கீரா ஐயாவுடைய பாலியல் கதைகள் அசிங்கமா இருக்காது, அது மாணவர்களுக்கு ஒரு பாடமாகவே அமைந்திருக்கிறது என்று சொன்னது நல்லா இருந்துச்சு. கீரா அவர்களிடம் சாதி துவேஷம், சாதி விகற்பம் கிடையாது. கதைகள்ல
சாதியை குறிப்பிட்டிருந்தாலும் ஆனா அந்த சாதி துவேஷம் விகற்பம் கிடையாது அப்படிங்கிறத நல்லா சுட்டி காட்டினாங்க. அவருக்கு மிக்க நன்றி. அடுத்தது இன்னைக்கு கதை சொன்ன மேரி நிர்மலா அவர்கள் மேனாள் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி பாட்டோட ஆரம்பிச்சு பாட்டோட முடிச்சாங்க. வாசித்தாலும் வாசிக்கும் போது இடையிடையே அந்த குழந்தை பேசுறது மாதிரி எல்லாம் நல்லா இது பண்ணாங்க. பெரியவங்க பேசுற மாதிரி நல்லா நடிச்சு காட்டினாங்க. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல முதல்ல இந்த குழந்தைகள் எல்லாரும் சொந்தக்காரங்கள். இந்த யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்றது யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாரும் சொந்தக்காரங்க தான்னு மனசுல பதியுது. ஆனா மொட்டையடிச்சு காது குத்தும் போது பெற்றோர்களே அந்நியமானவர்களாக ஆகிவிடுகிறது. அந்த குழந்தையின் மனசு அப்படி ஒரு திரிந்து விடுகிறது. அதாவது மாயப்புன்னகை மறைந்து வேற்றுமுகம் விழுந்து விட்டது. கடைசியில கீரை சொல்லி முடிக்கிறது தான் வேற்றுமுகம். இதுல இந்த குழந்தையின் மாற்றம்னு சொல்லவே கூடாது, திரிபு அப்படின்னு அழகான தலைப்பு கொடுத்துருக்காரு. காரணம் மாற்றம்ங்கிறது அது சிதையாது. திரிபு அப்படிங்கிறது சிதைஞ்சிரும். பாருங்க, பால் திரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த பால் மனம் கெட்டு போச்சு, அந்த பப்புலுடைய பால் மனம் கெட்டு போச்சு. அந்த கெட்டு போச்சுன்னா என்ன, அது ஒரு திரிஞ்சு போச்சு. ஏன்னா சொந்தக்காரங்க பெற்றோர்களே முட்டையிடும் போது வலுவந்தமா செய்யறாங்க, காது குத்தும் போது ரொம்ப தாக்குதல் பண்றாங்க. அப்படிங்கும்போது அது ரொம்ப திரிஞ்சு போச்சு, அந்த குழந்தையின் மனம் திரிஞ்சு போச்சு அப்படின்னுங்கிறத நல்லா கீரா அவர்கள் குறிப்பிட்டு நல்லா அருமையா சொல்லி இருக்கிறாரு. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. மேரி தோழர், நீங்க கை உயர்த்திருக்கீங்க. நீங்க என்னை கதை சொல்லியிருக்கீங்க, வழக்கமாக கை உயர்த்திட்டீங்க. நான் கை உயர்த்தல, அது என் அக்கா சொன்னது. நான் சகோதரி மேரி நிர்மலா என்னுடைய சகோதரி. எனக்கு இரண்டாம் தாய் போன்றவள். மிக அருமையான ஒரு என்ன சொல்றது, அருமையான குழந்தை போலவே ஒரு கள்ளங்கவடமற்ற முகம், நல்ல குரல் வளத்துடன் அழகிய குரலில் பாடலோடு அந்த கதையை சொல்லி முடித்தார். அதே போல கீராவும் நானும் அப்படிங்கிறது பழனிவேல் ஐயா அவர்கள் மிக அழகான பதிவுகளை எல்லாம் சொன்னாரு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. இன்னைக்கு காலத்துடைய அருமை கருதி ஐயா பழனிவேல் ஐயா ஏதாவது சொல்றீங்களா? ஏன்னா இன்னைக்கு ரொம்ப நேரம் போகும், ஆனா இன்னைக்கு நேரம் வேகமா போறதுனால நீங்க ஏதாவது கருத்து சொல்றீங்களா நிறைவா? இல்லைங்க சார், ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றி. நன்றி பேராசிரியரே. நிறைவா கருத்து எதுவும் சொல்றீங்களா? இல்ல, கதை சொல்லி எதுவும் கருத்து சொல்றீங்களா? கீராவும் நானும் என்ற நிகழ்வில் எனக்கு முன்பு பேசிய பேராசிரியர் கே பழனிவேல் ஐயா மிகவும் சிறப்பாக பேசினார். இந்த மொட்டை போடும் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகனுக்கு வேளாங்கண்ணில மொட்டை போடுற நிகழ்ச்சி ஞாபகம் வந்துச்சு. மிகவும் மீண்டும் 27 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு நான் முடி அந்த மொட்டை போடுறப்ப குழந்தை என் பையன் முடி கீழே எடுத்து கொடுத்து தேம்பி அழுதான். நாங்களாம் சொன்னோம், ஒண்ணுமில்ல, இதே மாதிரிதான் சாமிக்கு மொட்டை போடுறோம் தங்கம், அழுகாதுன்னு சொன்னேன். அப்ப இதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில அவனுக்கு காய்ச்சலே வந்துருச்சு. அதே சாப்பாடு ஊட்டுறப்ப அப்படித்தான். எங்க அப்பா இப்படி யானை மாதிரி உட்காந்து படுத்துக்குவாரு. யானை அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு அப்படியே போவாரு ஹால் சுத்தி. அப்புறம் சாப்பாடு ஊட்டுவோம். அது ஒரு நாளைக்கு இந்த விளையாட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா அதே விளையாட்டு விளையாடக்கூடாது. பூ மூட்டை தூக்கணும், அதே மாதிரி வாஷ் பேஷன்ல தண்ணி திருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுலாம் நடக்கும். குழந்தைய வளர்த்தது சாதாரண விஷயம் கிடையாது. குழந்தைக்கு அழகா பாட்டு பாடி தாளாட்டி நம்ம குழந்தைய வளர்த்தணும். எங்க அம்மா அருமையா பாடுவாங்க, அட்டகாசமா பாடுவாங்க. நான் பாடுறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. அம்மா பாடி தூங்க வைப்பாங்க. எங்க அப்பா விளையாடி தூங்க வைப்பாங்க. என் சகோதரி பாத்தீங்கன்னா அதுக்கு மேல அவ நான் பெற்றதோட சரி, வளர்த்ததெல்லாம் அவதான். எல்லாமே இந்த குழந்தைய வளர்த்தி எல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணது எங்க தங்கச்சி தான். ஒவ்வொரு நிகழ்வும் பாத்தீங்கன்னா குழந்தையுடைய வளர்ப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ப்பு, அதே மாதிரி குழந்தையுடைய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதனுடைய வளர்ச்சி, இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும். நன்றி ஐயா.
நன்றி தோழமையே. பொதுச் செயலாளர் வாய்ப்பு இருக்கா? சொல்லலாமா? ஓகே, பிரபாகர் ஐயா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? கீராவுக்கு வந்து நான் சொல்றது கேட்க நல்லா கேக்குது. கீராவுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துப்புர பிடிக்காது. இந்த பிள்ளைகளுக்கு மொட்டை போடுறது, ரெண்டாவது இந்த இறப்புக்கு வந்து துணி போடுவாங்க. இவங்க அங்க கொண்டே துணி போடுறது, அங்க ஏதாவது நடந்தா இதை மாத்தி கொண்டு வந்து இவங்க துணி போடுறது, இதெல்லாம் எதுக்குடா? இந்த சம்பிரதாயம் எல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு அவருக்கு ரொம்ப இதா இருந்தார் அவர். அப்படி ரெண்டாவது அப்படி அப்படி சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா அவரு என்கிட்ட சொன்னது, கடைசியா என்னைய கொண்டு போய் யாருக்கும் தெரியாம நீ நீ நினைக்கிற இதுல என்னை இது பண்ணிரு, எந்தவித சம்பிரதாயமும் இருக்கக்கூடாது எனக்கு அப்படின்னு சொன்னாரு. அது நேர் எதிர்ப்பதமா இவருடைய இந்த எழுத்து இந்த பேர்ல இவ்வளவு ஒரு ரெண்டு சர்க்கார் மரியாதை இதெல்லாம் கிடைச்சி எங்கேயோ போயிட்டார் அவர். அந்த ஒரு இது நடந்துருச்சு. அவர் சொன்ன விஷயம் அது. அத நம்ம அந்த அவரு கடைசி அவரு இது மூச்சு நிற்கும் போது நாங்க ஒரு 4-5 நாள், என் அண்ணன், நானு, வெங்கட சுப்புநாயகர், இளவேனில், இப்படி ஒரு 4-5 பேர் இருந்தோம். உயிர் பிரியவுமே உங்க உலகம் கூட தெரிஞ்சு போச்சு, கீரா காலமாயிட்டாருங்கிற விஷயம். அது மூடி மறைக்க முடியல, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அது ஒன்றும் இப்போ இது இல்லை. இந்த விஷயம் சொல்லணும்னு தோணிச்சு எனக்கு. ரெண்டாவது, அம்மாவும் அப்பாவும் ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அந்த மாதிரி ஒரு ஒரு கணவன் மனைவி வந்து யாரும் இருந்ததில்லை. இப்ப நாங்க பார்த்ததில்லை. பையங்க அவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, அப்படி அம்மா வந்து அப்பாவை அப்படி பாத்துக்கிடுவாங்க. யாரும் எந்த பொம்பளையும் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஒரு மரியாதை, எந்த நேரமும் அப்பா மேல அவ்வளவு ஒரு பாசம், ஒரு பிரியம் அப்படி இருக்கும் அம்மாவுக்கு. அம்மா மாதிரி ஒரு 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 பொம்பளையால நாங்க பார்த்ததே இல்லை. அப்படி நடந்தது பூரா. அது சொல்லணும்னு நினைச்சேன், நான் சொல்ல கருத்தை தெரிவிச்சேன். நன்றி. நன்றி பிரபாகர் ஐயா. ஒவ்வொரு நாளும் நீங்களே ஒவ்வொரு புதிய செய்திகள், தினமும் நீங்க ஒரு செய்தி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வழக்கம் போல் பதிவு பின்னூட்டம் அகிலன் லைப்ரரியன் அவங்க போட்டிருக்காங்க. திருக்குறளுக்கு உரை எழுத கீரா முயற்சி செய்தது புது செய்தி. மேலும் மறைவாய் சொன்ன கதைகள் இலைமறை காய் போல விரசமில்லாமல் எழுதியிருப்பார். பேராசிரியர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மேரியம்மா, கீராவின் நிகழ்வுகளை கவிஞர் பழனிவேல் அவர்கள் மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தார். கதை சொல்லி மேரி நிர்மலா அவர்கள் தன் நல்ல குரல் வளத்துடன் அழகிய பாடலுடன் எடுத்துரைத்த பாங்கு சிறப்பு, வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றி தோழமைகளை. நாளைய தினம் பொச்சலடைய வாய்ப்பு இருக்கா? நானே சொல்லிடுவேன். ஓகே, அவங்க இணையிலே நினைக்கிறேன். நாளை தினம் கதை சொல்லுவார் நம்மோடு. கதை சொல்லக்கூடிய பேராசிரியர் முனைவர் கு ராஜேந்திரன் அவர்கள் பாரத மாதா என்கிற கீரா ஐயாவினுடைய சிறுகதையை சொல்ல இருக்கிறார். அதே போல நாளைய தினமும் ஒரு சிறப்பு விருந்தினர் இணைகிறார். அது அழைப்புதலில் இடம்பெற்று நாளைக்கு தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தோழமைகளே, ஆளுமைகளே, இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து
கீரா ஐயாவுக்காக தங்களுடைய நேரத்தை அர்ப்பணிக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு கீரா ஐயாவின் கதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வணக்கம். வணக்கம்.